اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்மை எல்லா மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவுலியாக்களின் நேசர்களாக நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலாவுடைய திருத்தூதராக இருக்கிறார். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் என்னமா சொல்லுங்க எல்லாரும். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர அல்லாஹ் தஆலாவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் ஏன் வேறு யாரும் இல்லை? நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. ஏனென்றால் நமது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன், நம் தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. ஆகவே வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. अल्लाह ஒருவன் தான் हाजत रवा, हमारे हाजतों को पूरा करने वाला, who fulfill all our needs, நமது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவன். இதுதான் இந்த திருக்கலிமாவுடைய நோக்கம். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீ இலாஹாக ஆக்காது. வேறு யாரை கொண்டும் என் அணு அளவு தேவையும் பூர்த்தியாகும் என்று நினைக்காதே. அல்லாஹ்வை தவிர உலூஹியத்தில் யாருக்கும் பங்கு கொடுக்காது. மார்க்கத்துல செய்ய தவறு என்று சொன்னாலே, ஷிர்கு என்று சொன்னாலே, அல்லாஹ் தவிர இன்னொருத்தனுக்கு நீ இவனை கொண்டு ஒரு காரியம் ஆகுமோ என்று நினைத்தால் அதை விட பெரிய ஷிர்கும் இல்லை, அதை விட பெரிய தவறும் இல்லை. जी गलतियां खता निसियान இதெல்லாம் எல்லாம் மன்னிச்சிடறான். தவறுதலா நடந்து போன குற்றங்குறைகள் இதெல்லாம் சின்ன பாவங்கள் தான் சொல்ல போனா. எது பெரிய பாவம்? உண்டுமிச்சு அல்லாஹ்வோட இன்னொருத்தனை நினைச்சு பார்க்கறோம் பாருங்க, அவன் இலாஹாக நினைச்சு பார்க்கறோம் பாருங்க, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. தேவைகளை பூர்த்தி செய்பவனாக ஹாஜத் ரவா என்று நினைச்சு பார்க்கிறோம் பாருங்க, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. மற்ற தவறு எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். ஒரு மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய எத்தனையோ குற்றங்குறைகள் பிழைகளை கணவனும் மன்னித்து விடுவான். காலையில சாம்பார்ல உப்பு கம்மியா போட்டா பரவாயில்ல, ஏன் ஒழுங்கா பார்த்து போட வேண்டியதானே. துணி துவைக்கிறோம்னா சட்டையை கிழிச்சு விட்டா மன்னிச்சிடணும் இல்லையா? கூட்ட சரியா கூட்டல, காலையில ரிப்போர்ட்டு, அம்மாவும் ரிப்போர்ட்டை சொல்றாங்க, அதெல்லாம் மன்னிச்சிடலாம் பாய். விளைஞ்சுங்களா? தன்னை தவிர, கணவனை தவிர, கணவனுடைய அந்தஸ்திலே வேற ஒருவனை நினைத்து பார்த்தால் அதை கணவன் மன்னிப்பானா? ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். இன்னைக்கு சோறு ஆக்கி வைக்கலன்னு தலா கூட்டுருவானா? சாணால மசாலா கம்மியா போட்டா, எண்ணெயை கூட போட்டா, மிளகாத்தூள் அள்ளி போட்டான் அக்காவுக்கு தலா கூடுவானா? இந்த வேலையெல்லாம் ஒழுங்கா செஞ்சுட்டா எல்லா வேலையும். தன்னுடைய அந்தஸ்தில் தன்னை வைக்க வேண்டிய இடத்திலே இன்னொருத்தனை வைத்தால் பொறுத்து கொள்ள மாட்டார். விளைஞ்சுங்களா? மதிய உணவு 10 வகையா செஞ்சு வச்சிருந்தா, பிரியாணி, குஷ்கா, பொரிச்ச கோழி எல்லாம் வகை வகையா உனக்கு வச்சு பரிமாறுறான். பரிமாறுவதற்காக கீழே குனிந்த பொழுது அவர் சட்டையில் இருந்து ஒரு போட்டோ கீழே விழுது. இது என்னன்னு எடுத்து பார்த்தேன். இது என்ன போட்டோ? யார் போட்டா? எடுத்து விட்டுக்காரர் போட்டாங்க.
எதுக்கு நீ வச்சிருக்க? பார்க்க அழகா இருந்தாருங்களா, பாஜானு பாகுவா, ஒரு பிரியம் வந்துச்சு அவர் மேலன்னு சொன்னா வச்சுக்கோ. அது பரவாயில்ல, இவ்வளவு டேஸ்டா யார் செய்வா? இந்த நீ உன்ன மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க அப்படி சொல்லுவாங்களா? ஜி உடனே அத்தாவுக்கு ஃபோன் பண்ணிடுவோம். ஊடா 2000 ஊடு. ஏன் இவ்வளவு வகை வகையா சோறு சேராலே, விதவிதமா சமைச்சிட்டாலே 10 வகையா, இது பெருசு இல்லை. நான் இருக்க வேண்டிய இடத்த அடுத்தவன் எப்படி வச்சாவ? அவளுடைய நேசனாக நான் ஒருத்தன் தான் இருக்கணும். அவ கல்வில எனக்கு ஒருத்தனுக்கு தான் இடம் இருக்கணும். என்னை தவிர இன்னொருத்தன் அவளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவ கல்வில மனசுல அது எப்படி இன்னொருத்தன் நினைச்சு பார்த்தாவ? அதை பொறுத்து கொள்ள மாட்டேன். இப்ப மத்த எல்லா பாவமும் அவனுக்கு சின்ன பாவமா போயிடுது. கோவத்தை சட்டி தூக்கி வீசினா காயம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், தையல் போட்டிருந்தாரு. தெரியல என்னங்கன்னு, அவர் சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது தப்பு தப்பா பேசி விட்டேங்க. சட்டுவதை தூக்கி வீசினா பாருங்க, அப்படியே வெட்டிருச்சு. வெட்டி ரத்தம் ஊத்திருச்சு. நெசமான தையல் 3-4 தையல் போட்டு கன்னத்துல, கண்ணுகள்ல விட என்ன ஆயிருக்கு அப்படின்னு. அப்புறம் என்னங்க செஞ்சீங்க? அவதான் உடையாது மஞ்சள் வச்சு போட்டா ஃபுல்லா. டாக்டர் பண்ண தையல் போட்டு விட்டாங்க. என்ன பண்ணீங்க? என்ன பண்றது, அது விட்டேன். பொறுத்துக்கிட்டாங்க பாருங்க. அது பெருசா எடுத்துக்கிறதே இல்லை பாருங்க. நடக்குங்க அதெல்லாம். என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிறாங்க. அட்டகாசம் பண்றான் முட்ல எல்லாம் பொறுத்துக்கிறேன். இதெல்லாம் சின்ன பாவமா போயிடுச்சு அவனுக்கு. எது பெரிய பாவம்? நான் புருஷன் என்ன தவிர இன்னொருத்தையும் நினைச்சு பார்க்க கூடாது, இன்னொருத்தர் நினைச்சு பார்க்க கூடாது. சொல்றாங்கல்ல, அதுதாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் மேனா. அல்லாஹ்வை தவிர இலாஹ் யாரும் கிடையாது. என் தேவைகளை நிறைவேற்றுபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. அவன் ஒருவனை கொண்டு தான் தேவையை நிறைவேற்றிக் கொள்வேன். இலாஹ் என்று யாரையும் பார்க்க மாட்டேன். மனைவி சொல்றா, கணவனை என்று யாரும் பார்க்க மாட்டேன். என் தந்தை வீட்டுக்கு வருவார், அவருக்கு உணவு கொடுப்பேன், தந்தையாக பார்ப்பேன். அண்ணனை அண்ணனாக, தம்பியை தம்பியாக பார்ப்பேன். சொந்த பந்தங்கள பார்க்கலாம். ஆனால் உலகில எந்த ஆண் மகனையும் என் கணவரை தவிர இன்னொருவன் என் கணவராக நான் பார்க்க மாட்டேன். அதே மாதிரி அகில உலகத்துல எதை கொண்டு என் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள மாட்டேன். எது என் முன்னால் வந்தாலும் யாரெல்லாம் நீதான் இல்லா, தண்ணி கொடுங்க வை. தண்ணி கையில எடுத்தோம், யாரெல்லாம் தண்ணி இல்லா இல்ல, எனக்கு தாகம் என்று ஒன்று ஏற்படுகிறது. இதை உலகிலே உன்னை தவிர இன்னொருத்தம் பூர்த்தி செய்யவே முடியாது. தண்ணி என்ன செய்யறது? தண்ணியை படைச்சது நீ, தண்ணி எனக்கு கொடுத்தது நீயே, கொண்டு வந்தது நீ, மழையா உண்டாக்குனது நீ, அந்த பாட்டில அடிச்சது நீ, கொண்டு வந்து நீ, வாயில வச்சது நீ, குடிக்க வச்சது நீ. அந்த தண்ணியில சுயமே தண்ணி காட்சி அளிக்கல, அத மௌஜுதா இருக்கிறது நீ தான் இருக்கிற. அந்த தண்ணியுடைய சூரத்துல காட்சி அளிப்பவர் யாரும் இல்லை. அந்த தண்ணீரை வாய்க்கு ஒரு மிதமாக ஆக்கி வச்சது நீ, அது இதமாக உள்ள செல்ல வச்சது நீ, சுகமாக்கி வச்சது நீ. ஆஹா, தண்ணி தாகத்துல குடிக்கும் போது என்ன ஒரு சுகம் வருது பார்த்தீங்களா? இந்த சுகத்தை கொடுத்தது யாரு? தண்ணீர் சுயமே சுகம் கொடுக்கும் என்றால் எல்லாரும் கொடுக்கணும், கொடுக்காது. ஆபத்தை உண்டாக்கிருங்க சில பேருக்கு. தண்ணீர் இழஞ்சுங்களா, இப்ப கிட்னி ஃபெயிலியர் கேஸ் இருக்கு, ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் குடிக்கணும். அவன் ஒரு பாட்டில குடிச்சானா உயிருக்கு ஆபத்துங்க சார். அப்ப நமக்கு ராகத்தா இருக்க தண்ணி அவனுக்கு அது ஆபத்தாயிருச்சு. ஜி அவர் 1 ஸ்பூன் தான் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. ஆபரேஷன் கேஸ் தண்ணின்னு கொடுத்துறீங்க போய், அது வந்து பஞ்சல் நினைச்சு உதட்டுல வைங்க, ரொம்ப தாகமா இருக்குதுன்னா அப்படிங்கிறாரு. 2 நாளைக்கு அப்படிதாங்க வைக்கணும். 2 பாட்டு தண்ணி கொடுத்தா என்ன செத்து போயிடுவாருங்க அவரு. தண்ணியை சாவடிக்குது. அல்லாஹ் தாலா காப்பாத்துவாங்க. பேப்பர்ல போட்டிருக்காங்க, கோயம்புத்தூர் 2 பேர் ரேபிஸ்ல இறந்து போயிட்டாங்க போன மாசம். அல்லா நம்ம அனைவரையும் காப்பாற்றுவாங்க. அல்லா நம்மையும் நம்ம சந்ததியும் கியாமத்து வரைக்கும் அத்தனை பேரையும் பாதுகாப்பாங்க. அந்த வேலை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அது என்ன அடையாளம்? அது தண்ணி அவனை பார்த்த உடனே உடம்பு துடிக்க ஆரம்பிச்சு. ஒரு முறை தண்ணி குடிக்க முடியாது, கொடூரமான வேதனை. தண்ணி தான் அவனுக்கு அவனுக்கு கொடூர வேதனையா இருக்கு. துடித்து சாவான். ஒரு மடக்கு தண்ணி குடிக்க முடியாது. வாயில் தண்ணி மீறி ஊத்திட்டான் யாராச்சும், துள்ளி துடிப்பான், தாங்க முடியாத வேதனை. தண்ணி அவ்வளவு பெரிய வேதனையா இருக்கு அவனுக்கு. அது தண்ணீர் எதிர்ப்பு வியாதி. அது என்ன, நமக்கு சுகம் தரக்கூடிய தண்ணீர் அவனுக்கு வேதனை தரக்கூடியதா மாறியது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவான். ஜி விளைஞ்சுங்களா? அப்ப தண்ணீர் சுயமே நன்மை தருவதா இருந்தா எல்லாருக்கும் கொடுத்துருக்கணுமா இல்லையா? எந்த பொருளுமே வாழ்க்கையில யாருக்கும் சுயமே அதுமத்தை நன்மையும் செய்யவே செய்யாது. நீ எதையெல்லாம் எனக்கு நன்மை செய்யும் என்று நினைக்கிறாயோ, உன் காசோ பணமோ வீடோ வாசலோ மனைவியோ மக்களோ உலகமோ நினைக்கிறாயோ,
அத்தனை கொண்டும் உனக்கு நன்மை செய்பவன் யாருமே இல்லை, இல்ல இல்ல அல்லாஹ்வுத்தர் யாரும் இல்லை. நீ யாரை கொண்டு உன் தேவை பூர்த்தியாகும் என்று கருதுகிறாயோ அவர்களை உன் தேவைகளை பூர்த்தி செய்வது போன்ற ஆக்கினது மௌலா தான். அதனால பொருள் உன் கையில் இருக்க வேண்டும், உன் கல்பு மௌலாட்ட இருக்க வேண்டும். அப்ப எப்ப அல்லாதான் இலாஹ்னு நமக்கு விளங்கிருச்சோ, இவை அனைத்தை கொண்டும் தேவைகளை பூர்த்தி செய்வன் அல்லாஹ் தான் என்று விளங்கி விட்டதோ, இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகளையும் பயன்படுத்து, இவற்றை நீ உன் தேவைகளுக்காக எடுத்துக்கொள். கையிலே அந்த பொருள் இருக்க வேண்டும், உன் கல்பிலே மௌலா இருக்க வேண்டும். கல்புல மௌலா இருக்கு. எந்த வஸ்துவையும் பயன்படுத்து, உன் கல்புல மௌலாவையும் கையில அந்த பொருள் இருந்து இருக்கும் நேரத்திலேயும். இல்லை என்றால் அது உனக்கு மாபெரும் நஷ்டத்தை தான் உண்டாகும். இன்னைக்கு காலையில அல்லாஹ்வுடைய ஃபضல கொண்டு ட்ரெயின்ல திருப்பூர் டு திருப்பத்தூர் வரும்போது குர்ஆன் ஓதிட்டே வந்தோம். ஒரு ஆயத்து வந்து ரொம்ப கைஃபியத் ஆயிடுச்சு. ஆயத்து சொல்றான் சூரத்து நஹல்ல, அஃப அமினல்லதீன மக்கரு ஸய்யிஆத்தி, மக்கரு ஸய்யிஆத், தவறுகளை மறைத்து சூழ்ச்சியாக செய்யக்கூடியவர்கள், அவர்கள் என்ன அச்சமற்று உலாத்துகிறார்களா? இந்த ஆயத்துக்கு அவன் ராசிமா விளக்கம் சொல்றாங்க. மக்கரு ஸய்யிஆத்னா என்ன? மக்கரு ஸய்யிஆத்னா அல்லாஹ்வோட ஷிர்க் வைக்கிறது தாங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஷிர்கை யார் சூழ்ச்சி, அதுக்குன்னு மக்கரு ஸய்யிஆத் அமினு ஸய்யிஆத் சொல்லாம இல்லையா? சூழ்ச்சி செய்தவர்கள்னு சொல்லாம இல்ல, பாவங்களை சூழ்ச்சியாக செய்தவர்கள். சூழ்ச்சினா மறைச்சு செய்யறதுன்னு அர்த்தம். வெளிரங்கத்துல அல்லாஹ் இலாஹ்னு சொல்லிக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றான், என் அனைத்து தேவைகள் நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை. வாயால சொல்றியா? கல்புக்குள்ள சிருஷ்டியை இலாஹாக்கி வச்சிருக்கிற. நம்ம அனைவருக்கும் உணவளிப்பவன் யாருமா? சோறு போடுறவன் யாரு? வாய் சொல்லுது, கல்பு சொல்லுது கடைதான் சோறு போடுதுன்னு. வாயால சொல்ற அல்லாஹ் சோறு போடுறான்ட்டு, கல்புக்குள்ள மறைச்சு வச்சது கடை தான் சோறு போடுது. அதனாலதான் கடை ஐயால சலா தொழுகைக்கு வாங்கன்னு சொன்ன பெண் தொழுகைக்கு வராம கடையில உட்காந்துருக்குற. வாய் சொல்லுது அல்லாஹ் தான் இலா, எனக்கு ரப்பு யாருங்க? நம்ம ரப்பு யாரு? அல்லான்னு வாயால சொல்ற. முதலாளி ரப்பாக்கி வச்சிருக்கிற. அதனாலதான் அல்லாஹ்வுடைய பேச்சு விட முதலாளிக்கு பயப்படுற. அல்லாஹ்வுக்கு பயப்படுறதுல முதலாளிக்கு பயப்படுறான். நீ அல்லாஹ் ரப்பாக்குற, முதலாளியை ரப்பாக்கி இருக்கிற. உன் படிப்பை ரப்பாக்கி இருக்கிற, விவசாயத்தை ரப்பாக்குன, உன் உத்தியோகத்தை ரப்பாக்குன, உன்னுடைய படிப்பை ரப்பாக்குன. உன் படிப்பு ரப்புன்னு வாயால சொல்ல, நீ வெளியில சொல்ற அல்லாஹ் ரப்புன்னு சொல்லி உன் கல்புக்குள்ள நினைச்சிருக்கிற படிப்பு தான் ரப்புன்னு. அதுக்கு என்ன அடையாளம்? 10th படிக்கிறாங்க பையன், ஜும்மா தொழுவு போறது கிடையாது, லோஹர் தொழுவு போறது கிடையாது, அசர் இல்ல, மகரிப் இல்ல. நல்லா விளங்குது. காரணம் என்ன? அவனுக்கு சொல்லித்தர. நீ என்ன அல்லாஹ் ரப்புன்னு சொல்லி கொடுத்த பள்ளியாசலுக்கு போடா, தொழுவு போ. நீ அல்லாஹ் சோறு போடுறவன் இல்லடா, படிப்பு தான் சோறு போடு, படிப்பு முக்கியம், படிப்புக்கு போ அப்படின்னு நீ சொல்றதுனாலதான் வாயால அல்லாஹ் ரப்புங்கிறவன் கல்புக்குள்ள படிப்பு ரப்புன்னு சொல்லி வச்சிருக்கு. படிச்சாதாண்டா பாஸ் ஆக முடியும், படிச்சாதாண்டா மேல வர முடியும், படிச்சாதாண்டா ஐஏஎஸ் ஆக முடியும், படிச்சாதான் கலெக்டர் ஆக முடியும், படிச்சாதான் சம்பாதிக்க முடியும், வாழ்க்கையில பெரிய அந்தஸ்து வர முடியும். படிப்பு தான் உன்னை காப்பாற்றும், அல்லாஹ் காப்பாற்ற மாட்டான்னு வாயால உன்னுடைய செயல் சொல்லுது. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அம் அம் ஜி அஃப அமினல்லதீன மக்கரு ஸய்யிஆத் ஜி, இந்த குற்றங்களை ஃபஹஸிபல்லதீன அஃபஹஸிபல்லதீன மக்கரு ஸய்யிஆத், சொல்லுமா? மக்கரு ஸய்யிஆத்தி ஐ யக்ஸிஃபல்லாஹு பிஹிமுல் அர்த. 4 வகையா தண்டனை வருங்கிறான் அல்லாஹ் தஆலா. நீ அல்லாஹ்வை இலாஹ் என்று வெளியிலே சொல்லி, அல்லாஹ்வை ரப்பு என்று வெளியிலே சொல்லி, உன் கல்புக்குள் அல்லாஹ்வை ரப்பாக ஆக்காமல் இந்த காயினாத்துல அத்தனை சிருஷ்டிகளையும் ரப்பாக ஆக்கினால் உனக்கு 4 வகையாக அதற்கு தண்டனை வரும். அல்லாஹ் கவனிங்க, இங்க கவனிங்க. 4 வகையா தண்டனை வரும். ஒன்னு, அல்லாஹ் என்ன செய்வான்? ஐ யக்ஸிஃப பிஹிமுல் அர்த், அவர்களை அந்த பூமிக்குள் அழுத்தி விடுவான். வச்சா பூமிக்குள் அழுத்தி விடுவான் அர்த்தம் என்ன? நீ எதை ரப்பாக்கி வாழ்றியோ, எதை இலாஹிக்கிறியோ அது காணாம போயிடும், அல்லது ஒன்னே கொண்டு போய் உள்ள அழுத்திடுவான், போயிடும், பிரிச்சிடுவான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. இதுதான் என்னை வாழ வைக்குது, காசு தான் என்னை வாழ வைக்குதுன்னு தொழுகையை விட்டு
இபாதத்தை விட்டு, நோன்பை விட்டு, குர்ஆன் ஓதுறதை விட்டு, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் குர்ஆன் ஓத கூட டைம் இல்லை. சேர்த்து 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 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சேர்த்து வைக்கிறையே, ஒன்னு அல்லாஹ் தஆலா ஒன்னே கொண்டு உள்ள வச்சிருவான், காசை பிரிச்சிருவான். அது நீ இருப்ப, காசு ஒண்ணு விட்டு போயிடும். பூமிக்குள்ள அழுத்தி விடுவான் அர்த்தம் என்ன? ஒன்ன கொண்டு பூமியில அழுத்திடுவான் அல்லாஹ் தஆலா. நீ சம்பாரிச்சது எது இலா, இதான் என்னை வாழ வைக்கும், இதான் இதை வச்சுதான் என் எதிர்கால வாழ்க்கையில் சம்பாரிச்சியே போயிடும். அப்ப எதெல்லாம் ரப்பாக்கி வாழ்ந்தியோ அல்லாஹ்வை மறந்து, இது என்னை வாழ வைக்கும் எதையெல்லாம் சம்பாரிச்சியோ, பெரிய வீடு கட்டுறான், வீடு குடி போறதுக்கு முன்னாடி மொத்தம் போயிடுறான். பெரிய பங்களா கட்டுறான், ஓப்பனிங் பண்ணி போயிடுறான். பெரிய கார் வாங்குறான், 2 நாள் 3 நாள் அது காரை வச்சு நசுங்கிடுறான். அல்லாஹ்வை மறந்து நீ செய்தால், நீ அல்லாஹ்வை கூட வச்சு வாழ்ந்தால் அது ரஹ்மத்தா போயிடும். பூமிக்குள்ள அழுத்தி விடுவான் உங்களை, உங்களை அழுத்திடுவான், காசை உங்களை விட்டு பிரிச்சுடுவான் அல்லாஹ் தஆலா. அப்ப எது இலாஹ் என்று நினைத்தாயோ, எது உன்னை வாழ வைக்கும் என்று நினைத்தாயோ, எதை கொண்டு என் வாழ்க்கை சிறப்பெறும் என்று நினைத்தாயோ, அதை விட்டு உன்னை பிரிச்சிருவான். அப்ப என்ன செய்வ? ஒரு மனைவியா இருக்கட்டும், உன் பிள்ளைகளா இருக்கட்டும், சொத்து பத்துகளா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அதுக்கு உனக்கு ஒரு தடை ஏற்படுத்திடுவான். இது அல்லாஹ் செய்யக்கூடிய, உனக்கு நீ அல்லாஹ் தவிர மற்ற வஸ்துக்களை இலாஹாக்குனா, அல்லாஹ் தவிர மற்ற வஸ்துக்கள் தேவையை பூர்த்தி செய்யும் என்று நினைத்தால் முதல் தண்டனை என்ன? பிரிச்சு விட்டுருவான். பூமிக்குள்ள உன்னை அழித்திடும், உன்னை பிரிச்சிருவான் அல்லாஹ் தஆலா. ஒரு கபர்ல கொண்டு வச்சிருவான். ஒண்ணு, அவ் யத்தியமுல் அஸாபு மின் ஹைசு லா யஷ்உரூன், அல்லது தண்டனை உங்களுக்கு வரும் அவர்கள் அறியாத புறத்திலே வரும். அவர்கள் ஷுஊர் உணரவே மாட்டார்கள், இது தண்டனை என்று, இது நன்மை என்று கருதி கொண்டிருப்பார்கள். இதை கொண்டு லாபம் பெற்றுக் கொண்டிருக்கோம் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அது அவருக்கு நஷ்டத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கும், தெரியாது. ஒரு சுகர் பேஷண்ட், அவர் உட்காந்து நிறைய ஹல்வா, லட்டு, ஜிலேபி சாப்பிடுங்க பாய், சாப்பிடுங்க பாய். அவர் சாப்பிட்றாரு, ரொம்ப டேஸ்டா இருக்கே, ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாப்பிட்றாரு. இது அவருக்கு லட்சமா லாபமா? வெளிரங்கத்துல என்ன நினைக்கிறாரு? அவர் ஏற்கனவே காலையில் டெஸ்ட் பண்ணதுக்கு ஃபாஸ்டிங்லேயே 350 இருக்கு. ஃபாஸ்டிங்லேயே டெஸ்ட் பண்ண எவ்வளவு இருக்கு? எதுவுமே சாப்பிடாம பட்டினியா இருக்கவே 350 இருக்கு. இப்ப அவருக்கு நாஷ்டால வகை வகையா லட்டு, ஜிலேபி, அது ஃபாலூதா, ஜிகர் தண்டா. இப்ப அதுக்குள்ள ஜிகர் தண்டா ஜிகர் தண்டால் ஆயிருமா? ஜிகர் போயிடும், ஜிகர் அழுகி போயிடும் பை. ஜிகர்னா ஈரல்னு அர்த்தம், ஈரலை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது. நினைஞ்சுங்களா? 4 ஜிகர் தண்டா, 4 ஃபாலூதா, கஸ்டர்ட் போட்டு செஞ்சப்பட்ட ஸ்வீட்டு, 2 ஹல்வா துண்டு, எல்லாம் சாப்பிட்றாரு. சாப்பிடும் போது எவ்வளவு டேஸ்டா தானே இருக்குது. இனி சுகமாக இருக்கிறாரு, இனிமையாக இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. யார் செஞ்சா? ரொம்ப சந்தோஷமா, எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு உள்ள போயிட்டே இருக்கு. அப்ப இவர் நன்மை என்று நினைக்கிறார், அது உள்ள போது விஷமா தான் உள்ள போகுது. இப்ப எல்லாம் திண்டு முடிச்சு கடைசியில டெஸ்ட் பண்ணி பார்த்தா, சாப்பிட்ட பின்னாடி டெஸ்ட் பண்ணி பார்த்தா சுகர் 800-700 இருக்கும். 2 மடங்கா நிற்க முடியாது. என்ன பை? அப்ப அவர் நன்மை என்று கருதக்கூடியது தீமையா முடிஞ்சா? அதே மாதிரி அல்லாஹ்வை மறந்து எது எனக்கு சுகம் தரும் என்று எண்ணுகிறாயோ, அது அங்கிருந்து வரக்கூடிய சுகம் என்று கருதாதே, அது உனக்கு தீமைதான் வந்து கொண்டிருக்கிறது, விளங்காத. அவன் பையன் மேல அன்பு காட்டுற, அவன் தொழுகையை மறந்து, தீனை மறந்து, அல்லாஹ்வை மறந்து, இவன் எனக்கு இலாஹ் என்று அன்பு காட்டுற. இந்த அதுக்கு பேர் அன்பு இல்ல. அவன் பாசமா இருக்கான்னு நினைக்கிற, இல்லவே இல்லை. உன்னை கவுக்கிறதுக்கு அவன் பிளான் பண்றான்னு அர்த்தம். உன் மனைவி உன்னை கவுக்க பிளான் பண்றாங்கன்னு அர்த்தம். எதுவெல்லாம் உனக்கு நன்மை தரும் என்று கருதுகிறாய், மின் ஹைசு லா யஷ்உரூன், அது தீமை என்றே தெரியாத முறையிலே அது அவர்களுக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறது. என்னவை? ஒருத்தவங்க பயங்கரமான கொலஸ்ட்ரால், திடீர்னு போயிடுறாங்களே ஹார்ட் அட்டாக்ல சில பேர், கார்டியாலஜிக்கல் அரெஸ்ட்னு சொல்றான், அப்படியே நின்றுது. என்னங்க ஆச்சு? அந்த இரத்த குழாய் வந்து அப்படியே அடைச்சிக்குது, ரத்தம் ஒரு சொட்டு கூட அதுக்கு மேல ஹார்ட்ல இருந்து வெளியே போக முடியாம பிளாக் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க டாக்டர். சொல்றாங்க நேத்து தான் நல்லா இருந்தா, இன்னைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நேத்து நைட் இஷாவில பேசிட்டு இருந்தாருங்க. இஷாத்தோட வீட்டுக்கு போனாரு, வாழைப்பழம் சாப்பிட்டாரா, அந்த வாழைப்பழம் பாருங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்படியா வந்திருக்கும் போல அவருக்கு. இஷாவுக்கு முன்னாடி 100க்கு 100 அப்படியே குழாய் திறந்து இருந்தது. இஷா தொழுது முடிச்சுட்டு வாழைப்பழம் சாப்பிட்ட உடனே 100% அடைச்சிருச்சு. அப்படி இருக்குமா? எப்படி இருக்குமே? ஜெய் கொஞ்சம் கொஞ்சம் தான் அடிச்சிருக்கும். அந்த அல்லாஹ் பிறக்கும் போது குல்லு பனி ஃபித்ரத்தில் தான் பிறந்திருக்கும். அப்படியே 100%
இந்த ரத்த குழாய் அல்லாஹ்தால ஃப்ரீ ஆஃப் தான் வச்சிருப்பாங்க, அது ஃப்ரீயா போயிட்டு இருந்திருக்கும். பின்னால் இவர் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பெர்சென்டா அடிச்சிருக்கும், அந்த குழாய்கள்ல சூழ்ந்திருக்கும், அந்த கொழுப்பு வந்து அடைச்சிருக்கும். ஒவ்வொரு பெர்சென்டா ஒவ்வொரு அணுவா தான் சூழ்ந்திருக்கும். அப்படின்னு 100% அடைச்சு கடைசியா ஒரு சொட்டு ரத்தம் கூட உள்ளே செல்ல முடியாமல் ஆகிற நிலை ஒரு நாள்ல வருமா, பல வருஷங்கள்ல வருமா? பல வருஷங்கள்ல வரும். 5 வருஷம் 10 வருஷம் கூட வரலாம். இவர் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு பொருளும், ஒரு பிரியாணி 1%, இன்னொரு பிரியாணி இன்னொரு %, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவர் செய்யக்கூடிய அந்த காரியம், உண்ணக்கூடிய உணவுகள், கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் அடைத்து கடைசியில 100% அடைச்சா இல்லைங்களா? இப்ப இவ்வளவு நாளா இவர் சாப்பிடக்கூடிய இந்த உணவு என்ன நினைச்சாரு? நன்மை செய்துன்னு நினைச்சாரு பாருங்க. அது என்னவாச்சு? அவருக்கு ஆபத்தா போயிருக்கு. இவர் ஆபத்தா இருக்குன்னு தெரியாமே அனுபவிக்கிறார் அதை. இதான் மின் ஹைசு லா யஷ்உரூன். இதான் மின் ஹைசு லா யஷ்உரூன். அர்த்தம் என்ன? நீ நன்மை என்று கருதி கொண்டிருப்பாய், அது உனக்கு ஆபத்தை கொடுத்து கொண்டிருக்கும், உனக்கே தெரியாது. நீ அல்லாஹ்வை இலாஹாக்கனா, அந்த வஸ்துவை அல்லாஹ்வை இலாஹாக்காமல் வஸ்து எனக்கு நன்மை செய்யக்கூடியது என்று நினைத்தால், அந்த வஸ்து நன்மை செய்வதாக உனக்கு வெளியிலே தெரியும், உள்ளுக்குள்ள ஆபத்தை உண்டாகும். நீ அல்லாஹ்வை இலாஹாக்கனா, எது தீமை செய்யக்கூடியது நினைக்கிறியோ அதுவே நன்மை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நீ அல்லாஹ்வை இலாஹாக்கு, வஸ்துவை இலாஹாக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ், நன்மை செய்பவனும் தீமை செய்பவனும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மி ஷையுன் ஃபில் அர்த், இதுதான் சொல்றாங்க. யாரெல்லாம் இந்த வஸ்துவுடைய நன்மை உண்டு கேட்கிறேன், தீமை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். நம்ம சாப்பிட உட்காந்து அல்லாஹ் மஜஅல் ஹத தஆம சபபன் லிஷ்ஷிஃபாஇ வல் ஆஃபியா, யாரெல்லாம் இந்த உணவை எங்களை ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டியாக, ஆரோக்கியத்துக்கு மூலமாக ஆக்குவாயாக. வலா தஜஅல்லு சபபன் லில் அம்ராதி வல் அஸ்காம், இந்த உணவு எங்கள் வியாதிகளுக்கு காரணமாக ஆக்கி விடாது. ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி, கிட்னி ஃபெயிலியர் ஆகிற மாதிரி, கண்ணுக்கு ஆபத்து, கைக்கு ஆபத்து, காலுக்கு ஆபத்து, உடலுக்கு ஆபத்துங்கிற மாதிரி, அல்சரை உண்டாக்குற மாதிரி, இந்த மாதிரி வியாதிகளுக்கு காரணமாக இதை ஆக்கி விடாது. எங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இந்த உணவை ஆக்கியவை என்று துவா செய்வாங்க. பிஸ்மில்லா, உன்னுடைய திருப்பெயரை கொண்டு ஆரம்பிக்கிற ரப்பே, நீதான் இதில் இருக்கிற நன்மையை எனக்கு ஆக்கிவை எல்லாம் அல்லாஹ்ட ருஜுவாகி விட்டு அந்த உணவை சாப்பிட்டால், அல்லாஹ்விடம் கேட்டு விட்டு உணவை சாப்பிட்டால் நிச்சயமா விளங்கியும் அந்த உணவுக்கு நன்மை தான் செய்யும், தீமை செய்யவே செய்யாது. அந்த உணவா உனக்கு அல்சர் உண்டாகாது, பிபி வராது, சுகர் வராது, எந்த வியாதி வராது உனக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஏன்? அந்த வஸ்து இப்ப நீ அதமாக்கிட்ட, அல்லாஹ் மௌஜூதாக்கிட்ட. இந்த வஸ்து இல்ல, சுயமா தேவை பூர்த்தி செய்யாது, நன்மையும் செய்யாது, தீமையும் செய்யாது. இல்லை என்றால் நீ அல்லாஹ்வை மறந்து அந்த வஸ்து எனக்கு நன்மை தரும் சொல்றோம் பாத்தீங்களா, இதை சாப்பிட்டா அவ்வளவு சத்து இருக்கேன் சேகரன் கேட்பாங்க. ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா மேல இருந்து கீழே வரைக்கும் எழுதியிருக்கிறான், அதுல எழுதிருப்பாங்களே பை, வைட்டமின் ஏ இவ்வளவு இருக்கு, வைட்டமின் பி இவ்வளவு இருக்கு, வைட்டமின் சி இவ்வளவு இருக்கு, இவ்வளவு எழுதியிருக்காங்க. ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸா சாப்பிட்றான், வெளியில போய் மேட்டு தறிக்கி விட்டு கீழே உங்க கை உடஞ்சிருச்சு. மாடு என்னங்க சாப்பிடுறது? இன்னைக்காவது மாட்டுக்கு ஹார்லிக்ஸ் கலக்கி யாராவது இறக்கப்பட்டு கொடுத்துருக்காங்களா? இவ்வளவு மாடு மாதிரி உழைக்கிறேன் நீ, ஒரு நாளைக்கு ஹார்லிக்ஸ் ஆகுது குடி, யாரும் மாட்டுக்காரனும் கொடுக்கறது இல்லை, எவனும் கொடுக்கறது இல்லை. ஒரு போர்ன்விட்டா குடி, சத்தா வேலை செய்யும், இந்த எவ்வளவு வேலை செய்யணும், எவ்வளவு சுமக்கிறேன் என்ன பை, யாராவது கொடுக்குறாங்களா? ஒரு காம்ப்ளான் அழுத்து அப்படின்னு, அதே வக்கீல் தான், அதே வக்கீல். வக்கீல் ஏற்றுங்க, வக்கீல் இன்கிரிமெண்ட் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி, வைட்டமின் பி, வைட்டமின் ஏ போட முடியுமா? வக்கீல போட்டு அரைச்சு கொண்டு கொடுத்து வக்கீல் ஜூஸ் யார் குடிப்பா? இப்ப அது அந்த வக்கீல சாப்பிட்டுட்டு வேற எதுவுமே சாப்பிட்றது இல்லை, அதுதான் சாப்பிடுது. அப்படியே நம்முடைய எதோ மாடு வளர்த்துறானோ, வருஷமெல்லாம் விவசாயம் பண்ணி அதுக்கு அப்படியே போர் மாதிரி பெரிய மலை மாதிரி குமிச்சு அதுக்கு மேல கூரை போட்டு வச்சிடறாங்க. எங்க ஒரு வருஷத்துக்கு உதவுங்க, இது கொஞ்சமா பிச்சு பிச்சு எடுத்து போறோம். அதே வக்கீல் தான், அதுக்கு சாயாவும் வக்கீல் தான், மதியம் நாஷ்டாவும் வக்கீல் தான், மதிய சாப்பாடும் வக்கீல் தான், அந்த மதிய சாப்பாடு தொட்டுக்கும் அதே வக்கீல் தான், அதே சாப்பாடு அது தொட்டுக்கும் அதான், எக்ஸ்ட்ராலாம் ஒரு ஊறுகாலம் கிடையாது, அதே வக்கீல் தான். நைட்டு சாப்பாடும் அதே, நைட்டு சாயா பிஸ்கட் நடுவில் சமோசா டீயும் அதே தான், எல்லாமே அதுதான் வக்கீல் தான். தின்னுட்டு என்ன உழவு உழைக்குது, மாடு மாதிரி வேலை செய்யுது, எவ்வளவு உழைக்குது, எவ்வளவு வண்டி இழுக்குது, எங்க இருந்து வந்து சத்து? நீ நினைக்கிற மாதிரி காம்ப்ளான்லயும் ஹார்லிக் சத்து இருந்தா உனக்கு ஏன் மாடுக்கு ஏன் அப்படி வேலை செய்யுது? அப்ப அல்லாஹ்தான் சத்து கொடுக்குறாங்க, அது குவத்து அல்லாஹ்வுடையது. அன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆன், அனைத்து ஆற்றலும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் சொந்தம் தான்.
இவன் A to Z அத்தனையும் பார்த்து வைட்டமின்லாம் பார்த்து பார்த்து சாப்பிடறானே. வயல்ல கொண்டு போய் இவன் சேர்த்து இறக்கி விட்டா ஒரு கால் விட்டு 2 பேர் சேர்ந்து தூக்கணும், கால் மாட்டிக்கும்ல. அவன் காலையில பழைய சோறு குடிச்சு பச்சை மிளகாய் கருக்குன்னு கடிச்சிட்டு வயல்ல காலை இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யறான். நம்ம வீட்டுக்கு அப்பம்லைங்க இப்ப ஈரத்துல வேலை செஞ்சா சளி பிடிச்சிக்குதுங்க, செருப்பு போட்டு சமையல் ரூம் நிக்குதுங்க. சமையல் ரூம்லயே செருப்பு போட்டு கீழே ஈரம் இருக்குதுங்க, அதுல 2 தடவை ஒரு நாள் பூரா செருப்பு ஈரத்துல நின்றோம்னா சளி பிடிச்சிக்குதா, ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படின்னு சொல்லி செருப்பு போட்டு நிக்குது சமையல் ரூம்ல. அவன் கால் முட்டுக்கால் வரைக்கும் உள்ள இருக்கு சேத்துல தண்ணியில. அவனுக்கு சளி பிடிச்சுதா, தடுமல் வஞ்சா, அவனுக்கு இருமல் வஞ்சா, ஒண்ணும் கிடையாது. மழை மேல மேல தூவிட்டு இருக்கு. அல்லாஹ் அக்பர். விவசாயி பாத்தீங்கல்ல ஜி. அப்ப அல்லாஹ் தஆலா தான் உன்னை வாழ வைக்கிறான். இந்த வஸ்து, இந்த காம்ப்ளான் ஹார்லிக்ஸ் வாழ நினைச்சு சத்து இதுல நினைச்சு அது தப்புங்கிறான் அல்லாஹ் தஆலா. நீ குடிக்க வேணாம்னு சொல்லி சந்தோஷமா குடி, மகிழ்ச்சியா குடி, ஆனா அதை இலாஹாக்காது. இதை கொண்டுதான் வாழ்றேன்னு நினைக்காது. இது சத்து தருன்னு நினைக்காத. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா குவத்த இல்லா பில்லா. குவத்து அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. இது என்ன குவத் தராது, குவத் தரக்கூடிய சக்தி தரக்கூடிய உன்னை தவிர யாரும் கிடையாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லி குடி, எல்லாத்தையும் குடி. சக்தி அல்லாஹ்வுக்கு சொந்தப்படும். வஸ்துவை நம்பாதே. மின் ஹைசு லா யஷ்உரூன். அது நன்மை தருகின்ற போர்வையில் உனக்கு தீமை தரும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. இந்த வஸ்துவை நீ நன்மை தரும் என்று நம்பினால் என்ன செய்யும்? அது நன்மை தரும் என்று போர்வையில் உனக்கு அது தீமையை கொடுக்கும். அவ் யதியமுல் அஸாபு மின் ஹைசு லா யஷ்உரூன். விளங்குங்களா? இது 2வது தண்டனை. அல்லாஹ் தவிர வேற ஒருத்தனை இலாஹாக்கனா, ஒன்னு பிரிச்சிருவேன்னு சொன்னா, இன்னொருத்தனை அல்லாஹ் தவிர இன்னொருத்தனை நாஃபியுல்லாஹ் ஆக்கினால் அது நன்மை தரும் போர்வையில் உனக்கு தீமை தரும் தான். 3வது சொன்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவ் யஅഖுதுஹும் ஃபீ தகல்லுபிஹிம் ஃபமா ஹும் பிமுஜிஸீன். அவர்களை தகல்லுப்னா இடம் மாறுதல்னு அர்த்தம். இடம் மாறும்போது அல்லாஹ் தஆலா அவர்களை பிடிப்பார். இடம் தஃப்சீர் எழுதுறாங்க, இடம் மாறும் சஃபர் செய்யறது, பிரயாணம் போறது. தப்தீருல் புல்தான், இன்னொன்னு தப்தீருல் ஹாலாத். ஒரு ஹாலத்துகள் மாறுகிற பொழுது அல்லாஹ் தஆலா உன்னை பிடிச்சு விட்டுருவாங்கிறார். அதாவது ஒரு நிஸ்பத்துல அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்து கொண்டே இருப்பான். தக்க நிஸ்பத்தை அல்லாஹ் மாத்துவான். இவன் அதுதான் இலாஹ் என்று விளங்கிறது, அது போல உட்காந்து ஒப்பாடு வைக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு வேலை கிடைச்சு, ஒரு வேலை, ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இந்த கம்பெனி தான் என்ன வாழ வைக்க நினைப்பாரு. அல்லாஹ் என்ன செய்வானா, டப்புன்னு கம்பெனில வேலை எடுத்து தூக்கிடுவான். இது வரைக்கும் அவங்க பெரிய அந்தஸ்து வச்சிருப்பாங்க, ரொம்ப புகழ்ந்து வச்சிருப்பாங்க. டப்புன்னு வேலை போயிடும். சந்தியில் நிற்பான். ஐயோ போயிடுச்சுங்களே, வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்குவான், இடத்தெல்லாம் மாத்துவான். நீ அல்லாஹ்வை இலாஹ் ஆக்கணும் என்ன நினைப்ப? தைரியமா உட்காந்துருப்பேன். அப்ப அல்லாஹ் தஆலா இதை விட வேற ஒண்ணு நல்லதா கொடுக்க போறான்னு அர்த்தம். எனக்கு இலாஹ் அல்லாஹ், இந்த கம்பெனி இலாஹ் இல்ல, இந்த உத்தியோகம் என்ன பெரிதா, நெஞ்சே இது போனால் நாம் பிழைப்பது அரிதா, போடா வேலையை போனா இன்னொன்னு கிடைக்கும் எனக்கு, போடா அப்படின்னு தைரியமா வெளி வருவான். இவன் ஹாலாத்துகள் நிஸ்பத்துகள் மாறுகிற பொழுது மனம் கலக்கம் அடைய மாட்டான். தகல்லுபுல் ஹாலாத்துல தைரியமா இருப்பான். அல்லாஹ்வை இலாஹ் ஆக்காம ஷைய இலாஹ் ஆக்கனவன் ஒரு கை ஒரு கையை விட்டு ஒரு கம்பெனி போயிடுச்சு, ஒரு வேலை போயிடுச்சு, அல்லது கடை வேலை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னா மனசை உடஞ்சு உட்காந்து. நல்லா நடந்த கடைங்க வீணா பிடிச்சுங்க. பக்கத்துல அதே செருப்பு கடை வச்சாம பாருங்க, நல்லா நடந்தது செருப்பு கடை, எத்தாப்ப கடை பிடிச்சு செருப்பு கடை வச்சாம பாருங்க. விளைஞ்சுங்களா? அதோட முடிஞ்சு எல்லாம் அவனால வந்துச்சுதான். அப்ப சிந்தனை முழுசு எங்க போயிடும்? அவன் என்ன என் குடியை கெடுத்தான், என் குடியை கெடுத்தது அவன் தான். அப்படி கிடையாது. அல்லாஹ் உன்னை வாழ வச்சா, உன்னை சுத்தி 100 பேர் கடை வச்சாலும் உன்னை வாழ வைப்பான். 100 பேர் கடை வச்சாலும் வாழ வைப்பான். ஜங்ஷன்ல மூல கடை வச்சாரு, ஏற்கனவே 50 கடை இருக்கு, இவர் வச்சது 51வது. பை அதுக்குன்னு கடையே இல்லாத காட்டுல கொண்டு போய் வைப்பாங்க. அதுவா அந்த காட்டுல பாருங்க கடையே கிடையாது, ஒரே ஒரு மெடிக்கல் கூட கிடையாது. யாரும் வர்றது, சிங்கப்புலி இருந்து யாரும் வர்றதும் கிடையாது. அங்க போய் மெடிக்கல் வச்சா ஓடும் யாரும் சொல்லுவா? 50 இருக்கும்போது 51 வைக்கலாமா? சந்தோஷமா வைக்கலாம். ஏன் வைக்கலாம்? 49 ஓட போது 50 வச்சிருக்கான். 50 தோதற்பான தோதற்பான். 49 நல்லா ஓடும் 50 வச்சிருக்கான். நீ 51வது வை. நீ வச்சு 52வது வைப்பான். வைதா அதை பத்தி யோசிக்காத. இதை விட்டு இன்னொன்று கை விட்டு போனால் கவலைப்படாது. இதை விட மேலான ஒன்று அல்லாஹ் உனக்கு தரப்போகிறான். ஏன் பயப்படுற? அரஃபாத் போல வருத்தமா சொன்னார். ஜி அநியாயம், நம்ம ஒரு பாலம் நம்ம கடைக்கு முன்னாடி கட்டணுமா? கடைக்கு முன்னாடி பாலம் கட்டணும், இங்கிட்ட அங்கிட்டும் தொடர்பு இல்லாம போயிடுச்சு. பெரிய கடை தெருவா இருக்கும்போது எல்லாம் கடைக்கு வருவாங்க, நடுவில் பாலம் கட்டி வச்சான்னா
கடையும் மறைக்குது பாருங்க, வியாபாரமே படுத்துருச்சு எஜமானே. அல்ல ஏதோ மேலான ஒன்று தர போறான் போல, கவலைப்படுறீங்க. இப்ப இந்த கடை இழுத்து மூட்டாரா, கேஎம் மெடிக்கலாம் மூடிட்டாங்க. இப்ப அல்லாஹ் தூரம் தள்ளி வேலை கொடுத்தான். இப்ப இதை விட நல்ல வியாபாரம் நடக்குதுங்கிறா போல. பக்கியார் சொன்னீங்களே, இங்கே விட 2 மடங்கு நடக்குதுங்கிறான். அப்ப அல்லாஹ் அதன் காரணமா ரிஸ்க மாத்திருப்பான். உன்னை ஒரு வேலையை விட்டு அல்லாஹ் தூக்குறான்னு சொன்னா, ஒரு கடையை விட்டு அல்லாஹ் தூக்குறான்னு சொன்னா, அல்லாஹ் அவனுக்கு இதுவரை ரிஸ்க் கொடுத்திருந்த ஒரு பாபை, ஒரு வாசலை எல்லாம் அடைக்கிறான்னு சொன்னா, நீ கவலைப்படாதே, அதை விட வேறு அழகான வாசலை அல்லாஹ்வுல திறக்க போகிறார் என்று பொருள். அதை விட மேலான ஒன்றை அல்லாஹ் தரப்போகிறார் என்று பொருள். இது லா இலாஹ இல்லல்லாஹ் விளங்கினவங்களுக்கு ஈஸியா போயிடும். கலிமா விளங்காதவனுக்கு அல்லாஹ் இலாஹாக்காம ஷைய இலாஹாக்கியவர்களுக்கு, வஸ்து இலாஹாக்கியவர்களுக்கு, அதை இலாஹாக்கியவர்கள் செத்து போயிடுவான். ஐயோ போயிடுச்சு, நான் என்ன செய்வேன், ஐயோ இப்படி போயிடுச்சு, நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னோட போயிடுச்சு என்று அவன் மனசு வருத்தப்படுத்தி கலங்குவான். நீ அல்லாஹ்வை தவிர வஸ்துக்களை இலாஹாக்கினால் இவ்வாறு உன்னுடைய நிஸ்பத்துகளை உனக்கு மாற்றுகிறது அல்லாஹ்வை தண்டிப்பான். அதே ராவா பகலா நினைச்சு கொண்டு வாழ்வான். இது 3வது தண்டனை. 4வது தண்டனை, அவர்களை பயத்திலேயே பிடித்துக் கொண்டிருப்பான் அல்லாஹ் தஆலா. நீ சிருஷ்டிகளை இலாஹாக்கினா கைவிட்டு போயிருமோ, அதான் என் இலாஹ், இங்கேயோ நஷ்டமாயிருமோ, இரவு பகல் சிந்தனை அதன் பக்கம் தான் இருக்கும். சிருஷ்டியை இலாஹாக்கினால் உன் சிந்தனை முழுவதும் சிருஷ்டிகள் பக்கம் தான் உட்கார்ந்து, கொஞ்சம் கூட மாறவே மாறாது. நீ அல்லாஹ்வை இலாஹாக்கிட்ட, அல்லாஹ் என்னுடைய இலாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இது என்ன, இது போனா இன்னும் தருவான் அல்லாஹ் எனக்கு என்று மனம் தைரியமா இருக்கும். இல்லையா காலையிலும் சாயந்தருக்கு பயந்தேதான் சாவா மனுஷன். வியாதியான பயம் காட்டும், வியாதி வந்துச்சா மதர் சாப்பிடும், அல்லா தஆலா லா இலாஹ அல்லாஹ் சிஃபாவாக்கும், தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும், அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டியா போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுங்களா? உனக்கு எந்த வஸ்து பயம் காட்டுதோ முன்னாடி வையல. இது அதாத்துல அதம், சிஃபாத்துல நாக்கிஸ், அஃஆல்ல மஜ்பூர், ஆசார்ல முஹ்தாஜ். இது நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது. எனக்கு இலாஹ் அல்லாஹ், என்னை படைச்சவன் அல்லாஹ், சோறு போடுறவன் அல்லாஹ், வாழ வைக்கிறவன் அல்லாஹ், என்னை இனியும் வாழ வைக்கிறவன் அல்லாஹ், இது வரைக்கும் வாழ வச்சவன் அல்லாஹ், பிறப்பிலிருந்து இதுவரை வாழ வைக்கிறவன் அல்லாஹ், இனி மௌத்து வரைக்கும் வாழ வைக்கிறவன் அல்லாஹ். நான் ஏன் பயப்படணும்? தூக்கி போட்டு கல்போட்டு தூக்கி போட்டு நிம்மதியா வளர்த்துங்க. இப்ப நிம்மதியா வளர்த்து, அப்படி அந்த பயம் அந்த நிலை வந்து விட்டால் எதுக்கும் பயப்பட மாட்டான். நீ அல்லாஹ்வை ரப்பாக்கி விட்டால், அல்லாஹ்வை ராசிக்காக்கி விட்டால், அல்லாஹ்வை இலாஹாக்கி விட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் கல்புல பதித்து விட்டால், எதற்காக வேண்டியும் காலையிலும் சாயந்தரம் கவலைப்படவும் தேவையில்லை, பயப்படவும் தேவையில்லை. இன்னைக்கு இல்லையா கல்புல உட்காந்து அது என்ன ஆச்சு, இது நல்லா நடந்துகிட்டு இருக்குதுங்க, என்ன இன்னொருத்தர் போத்தீசிங்க வரான் போல் தெரியுது, உங்க ஜவுளி கடைக்கு ஏதாவது ஜவுளி கடை வைக்கிறான் போல் தெரியுது, உங்க செருப்பு கடைக்கு ஏதாவது செருப்பு வைக்கிறான் போல் தெரியுது, உங்க மளிகை கடைக்கு ஏதாவது அவன் மளிகை வைக்கிறான் போல் தெரியுது. என்ன அவன் வேற என்ன பலி இன்டர்நேஷனல் சூப்பர் மார்க்கெட் வைக்கிறான், பேர் என்ன டிமார்ட் வைக்கிறான் போல் தெரியுது. அப்பாடி அவன் வந்துட்டான திருப்பத்தூர்ல அவங்க எல்லா வியாபாரம் நமக்கு வியாபாரம்லாம் போயிடுமே, அடி வயிற்றுல கலக்குது. அட போடா, டி மார்ட் வட்டும், டி மார்ட் வட்டும், சி மார்ட் வட்டும், ஹியா மார்ட் வட்டும், தெரிஞ்சுங்களா? நாங்க அல்லா மார்ட்டு, நாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் மார்ட்டு. இது வரைக்கும் சோறு போட்டா இனியும் சோறு போடுவாயா? நான் அடுத்தவங்க பயப்படணும். லா இலாஹ இல்லல்லாஹ் நெஞ்ச நிமித்தி வாழ, இது வரைக்கும் இல்லாம இன்னும் ரிஸ்க் விஸ்தீர்ணமா கொடுப்பான் அல்லாஹ் ஜல்லஷான். நீ ஏன் பயப்படுற? அவனை ஏன் பயப்படுற? நீ அல்லாஹ் பயப்படு. நீ ரப்ப அல்லாஹ்வை இலாஹாக்காம ஷைய இலாஹாக்கன அவ யாகுதுஹும் அலா தகவுஃபின், சதா பயத்திலே வச்சு ஒன்னு புடிச்சிட்டு இருப்பான் அல்லாஹ் ஜல்லஷான். அப்படின்னு ஆயத்துல அல்லாஹ் தஆலா 4 தண்டனை சொல்றான் பாருங்க. யார் அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை இலாஹாக்குகிறார்களோ அவர்களுக்கு ஒன்று அந்த வஸ்து விட்டு ஒன்னே பிரிச்சிருவேன், ஒண்ணு. ரெண்டாவது அந்த நன்மை தரக்கூடிய சூரத்தில் உனக்கு தீமை தரக்கூடியதா மாத்திருவேன். அது நன்மை தரும் என்று எண்ணிக்கொண்டிருப்பாய், அல்லாஹ்வை மறந்து அதே தீமை தரும். 3வது அந்த ஷையுடைய நிஸ்பத்தை மாத்தும் போது உன்னை தண்டிப்பேன். 4வது அல்லாஹ் சொல்றான் சதா பயத்திலே வச்சிருப்பேங்கிறான். அப்ப யார் அல்லாஹ்வை இலாஹ் ஆக்கிட்டாங்களோ, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் வாழ்றாங்களோ, கலிமாவை தன் வாழ்க்கை ஆக்கிட்டாங்களோ, இந்த 4 விட்டு நல்லா பாதுகாத்து அவர் எதுலையுமே தைரியமா இருப்பார். நிஸ்பத்துகள் மாறினால் என்ன, 1000 கடை வந்தால் என்ன, 1000 வேலை எனக்கு போனா என்ன, 1000 வியாதி வந்தா என்ன, 1000 வஸ்து வந்தா என்ன, என் ரப்பு அல்லாஹ். அவருடைய கல்பு என்னைக்குமே சுக்கூனா இருக்கும். அல்லாஹ்வை இலாஹ் என்று யார் நினைத்து வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வை யார் ரப்பாக எண்ணுகிறார்களோ அவர்கள் உள்ளம் நிம்மதியா இருக்குன்னு அர்த்தம். அலா பி ذிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அலா பி ذிக்ரில்லாஹி பி அன்னஹு இலாஹ், அல்லாஹ் தான் இலாஹ் என்று யார் அல்லாஹ் எண்ணுகிறார்களோ அவர்கள் உள்ளம் நிம்மதியா இருக்குன்னு அர்த்தம். அலா பி ذிக்ரில்லாஹி, அல்லாஹ் திக்ர் செய்தால் கல்பு நிம்மதி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. கல்புல ஏதாவது ஒரு வசுவாசம் போட்டு குடையுது, முதலாளி வாடா உன்னை இந்த மாசம் கழட்டிடுறேன்னு சொல்லியிருக்காரு வேற. சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ்
சுபான் முதலாளி கல்ட்ரெண்டார், அடுத்து 15,000 சம்பளம் வந்ததுக்கு எங்க போய் சேருவேன்? கவலை அதிகமாகுமோ குறையுமா? பிவி என்னங்க இப்படி சொல்லியிருக்காங்களே, இடத்து வேலைக்கு சுபஹான்ல சொல்லிட்டு இருக்கேன்டி எப்படி சொன்ன காசு வந்துருமா? இன்னும் கொஞ்சம் கவலையை வைத்து விடுவாங்க. இங்க திக்ருங்கிறது வாயால சுபஹான சொல்றதோ அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதோ இல்லை, அது நன்மை நன்மை உயர்ந்த வார்த்தை, அதை விட உயர்ந்த வார்த்தையே கிடையாது. இங்க திக்ருன்னு அர்த்தம் என்ன, நினைக்குதல்னு அர்த்தம் என்ன, அல்லாஹ்வை இலாஹா நினைக்கிறது விளைஞ்சுங்களா? இந்த கடையை நம்பி நான் பொறுக்கலடி, உன்னை நம்பியும் பொறுக்கல. இப்ப கொண்டாடி சொல்ற எங்க கடையை விட்டு முதல்ல நீக்கிறேன்னு சொல்றாரு, பயமா இல்லையோ சுபான்ல ஓதிட்டுக்கிறீங்க, இப்ப தைரியமா சொல்லு லா இலாஹ இல்லல்லாஹ் ஷேഖர பாடம் படிச்சுட்டு. இந்த கடையை நம்பி நான் பிறக்கல, அல்லாஹ்வை நம்பி பிறந்தேன். இந்த கடையே துனியா விட்டு போனாலும், இந்த மாதிரி கடையே துனியா விட்டு எடுத்தாலும் அல்லாஹ் என்னை வாழ வைப்பான். அதே மாதிரி உன்னைய நம்பி நான் பிறக்கல, நீ போனாலும் வேற போட்டு அல்லாஹ் கொடுப்பான்னு சொல்லி பாரு. நீங்க வந்து சுபான்ல ஓதுங்க. ஏன் பயப்படுற நீ? விளைஞ்சுங்களா? அசா ரப்புக்கும் மின் தல்லகுன்ன அசுவாதின் ஹைரம் மின் குன்ன சொல்ற நபியை பத்தி சொல்றான். இந்த மனைவி போனோம், இதை விட மேலான சில மனைவி அல்லாஹ் கொடுப்பான். முஃமினாத்தின் முஸ்லிமாத்தின் கானிதாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் சய்யிபாத்தின் அபுகாரா, மூமினான முஸ்லிமான தொழுகையாளியான தீன்தாரியான அல்லாஹ் சதா ஞாபகம் செய்யக்கூடிய நல்ல பெண் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபிக்கு சொன்ன அதே அல்லாஹ் தான் நமக்கும் சொல்லக்கூடியவனா இருக்கிறான். நீ கவலைப்படாத, நீங்க சுப்ஹானல்லாஹ் ஓதுங்க, நான் டீ போட்டுருக்கேன். ஏன் பயப்படுற? அப்ப அலாபி திக்ரில்லாஹின் அர்த்தம் என்ன? அலாபி திக்ரில்லாஹி மை யذ்குருல்லாஹ் பிஅன்னஹு இலாஹ், அல்லாஹ்வை இலாஹ் என்று ஞாபகம் செய்யக்கூடியவர். அவன் கல்பு சுக்கூனா இருக்கும். ஏன் இலாஹ் அல்ல நான் ஏன் கவலைப்படணும்? ஏன் ரப்பு அல்ல நான் ஏன் கவலைப்படணும்? ராசிக்கு அல்ல நான் ஏன் கவலைப்படணும்? என் ஷேഖனை அழகா உதாரணம் சொல்லுவாங்க. பேப்பர்ல நியூஸ் போட்டிருக்காங்க, வெங்காய விலை 150 ரூபாய். இந்த வெங்காய தக்காளி மட்டும் துனியாவில் ஏறும் இறங்கும். இந்த தாள வயிறு கசுர அடிச்சா முட்டை வச்சா எது ஒரு நேரம் பேப்பர்ல போட்டிருப்பேன், தக்காளி ஏற்றுமதி செய்ய முடிக்க காசு இல்லாம விலை கிலோ 3 ரூபாய்க்கு விற்கிது. அப்படியே விவசாய பூமியிலேயே விட்டு டிராக்டரை விட்டு ஓட்டினார் விவசாயி. பாத்தீங்களா? தக்காளி அறுத்துட்டு போய் வித்தா கூட அந்த கூட காசு, அறுக்கிற காசு இங்கிருந்து டிராக்டர்ல கொண்டு போற காசு கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்களாம், அப்படியே விட்டு ஓட்டினார் வெறுத்து போய் அப்படின்னு சொல்லி தான் பேப்பர்ல போட்டிருப்பாங்க. சில நேரம் தக்காளி வித்து கோடீஸ்வரன் ஆகி விட்டார். கிலோ 200 ரூபா 150 ரூபாய் விற்குது. 200 ரூபா வித்தாலும் பிரியாணி ஆக்கி தக்காளி தான் பிரியாணி ஆகப்படி சாப்பிடுவான். கல்யாணம் பிக்ஸ் பண்ணியாச்சு, மார்ச் 5ஆம் தேதி கல்யாணம் பிக்ஸ் பண்ணிட்டீங்க. தக்காளி 200 ரூபாய் விற்கிது. அதனால ஒரு வருஷத்துக்கு தக்காளி விலை குறைஞ்ச போது கல்யாணம் வச்சுக்கலாம், யாரும் சொல்ல மாட்டாங்க. பிரியாணி ஆக்கி தான் இந்த ஸ்கூல் லீவில் தான் பல்ல வெட்டில 50 கல்யாணம் நடக்கும் ஒவ்வொரு நாளும். பல்ல வெட்டில 50 கல்யாணத்துக்கு பிரியாணி ஆக்கி தான் ஆகணும். எனவே ஒவ்வொரு கல்யாணத்துக்கு 50 மூட்டை 50 கிலோ தக்காளி வாங்கி தானே ஆகணும். 200 ரூபாய் வித்தாலும் வாங்கி தான் ஆகணும். அப்பதான் எக்கச்சக்கமா விலை ஏறும். பேரு விஷயம் மறந்துச்சு. அப்படி பேப்பர்ல போட்டிருக்கு. என் ஷேഖனா சொன்னாங்க, பேப்பர்ல போட்டிருக்கு வெங்காயம் விலை 150 ரூபாய், தக்காளி 200 ரூபா அப்படின்னு போட்டிருக்கு. பள்ளிக்கூடம் போற பையன், 5 வயசு பையன் பள்ளிக்கூடம் போயிட்டு மக்தபு கிளம்பிட்டு இருக்கான். அவன் வந்து, அத்தா தக்காளி விலை 150 ரூபாயா அத்தா, வெங்காயம் 200 ரூபாய்க்கு வித்தா, எப்படித்தான் நாளைக்கு சாப்பாடு ஆக்குறது, ரொம்ப கவலையா இருக்குதா அப்படின்னு சொல்றான். 5 வயசு பையன் ஸ்கூலுக்கு போகாம ரொம்ப கவலையா இருக்கு. அத்தனை சொல்லுவ பொட்டு தட்டி அருகிட்ட வேலை முதுகு 2 போட்டு, நீ போடா, உனக்கு சொன்ன வேலையை நீ செய். பள்ளிக்கூடத்துக்கு போ, வந்தியா பகி வச்சியா, மக்தபுக்கு போ, குர்ஆன் ஓது, வந்து அம்மாட்ட சோறுண்டு கேளு, சால்னான்னு கேளு. உனக்கு கொடுக்கலன்னா ஏன்டா பெத்தேன்னு கேளு. உனக்கு அந்த கவலை உனக்கு எதுக்காது? நானும் கவலைப்பட வேண்டிய விஷயம், நீயே கவலைப்பட பத்தி என்ன பை? உனக்கு சொன்ன வேலையை நீ செய்யா, சோறு நான் போடுறேன். தக்காளி 2000 ரூபாய்க்கு வித்தா உனக்கு என்ன, 2 லட்சம் ரூபாய்க்கு வித்தா உனக்கு என்ன, அதை பத்தி உனக்கு ஏன் கவலைப்படுற? உன் வேலையை நீ செய், உனக்கு சொன்ன வேலையை நீ ஒழுங்கா செய். சோறு போற நானு உன்ட சோறு பண்ண கேட்டேன்னா தக்காளி வேண்டாம் சொன்ன, நீ மக்தபு போ, குர்ஆன் ஓது, பாடம் படி, ஸ்கூலுக்கு போ, பைய தூக்கிட்டு போய் கரெக்டா அவன் வேலையை பாரு. கொடுக்கலாட்டி ஏன்டா பெத்தேன்னு கேளு என்கிட்ட. அப்ப அல்லாஹ் சொல்றான், வாமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உன் மனைவி தொழுக சொல்லி சொல்லு, உன் குடும்பத்தார் தொழுக சொல்லி சொல்லு. வஸ்தபிர் அலையா, நீயும் நான் சொன்ன மாதிரி ஒழுங்கா தொழுது நடந்துக்கோ, நான் சொன்ன ஒத்துழைப்படி நடந்துக்கோ.
லா நஸ்அலுக ரிஸ்கா, ரிஸ்க் நீ ஒன்றை நான் கேட்கல, நஹ்னு நர்சுகுக்கும், உங்களுக்கு ரிஸ்க் நான் தர்றேன். நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கடா, நான் சொன்ன மாதிரி நீ ஒழுங்கா நடந்துக்கோ, அதுக்கு பின்னாடி ரிஸ்க் வரலையா, எனக்கு சோறு இல்லையா, ரப்பே என்னை ஏன் நீ படைச்சேன்னு கேளு அல்லாட்ட, கேளு அல்லாட்ட. இவர் அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒண்ணுமே செய்ய மாட்டாராம். அது சொல்ல மாட்டாரு. முன்னாடி பிரியாணி வரணும், முன்னாடி பரோட்டா வரணும், குருமா வரணும். அப்படியே அல்லாஹ் சொன்ன பட்சம் ஒன்னும் செய்ய மாட்டாரு இவரு. அல்லாஹ் மட்டும் தான் சொன்னதை ஒழுங்கா செய்யணும். அதாவது ஒரு காலம் நடக்காது. அல்லாஹ் என்ன சொல்றான், நான் சொன்ன மாதிரி நீ செய்யி, நீ தொழுகு, உன் மனைவி மகள் தொழுக சொல்லு, ரிஸ்க் பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன், உனக்கு வாழ்வாங்க வாழ சேரேன், தலை நிமிந்து வாழ சேரேங்க அல்லாஹ் சொல்லிச்சான். समझ में आ गया भाई? லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு பொக்கிஷம். கலிமா நமக்கு வாழ்க்கையில நிம்மதி கொடுக்கும், குடும்பத்தில் நிம்மதி கொடுக்கும், மனதில் நிம்மதி கொடுக்கும், வியாபாரத்தில் நிம்மதி கொடுக்கும், வீட்டில் நிம்மதி கொடுக்கும், வெளியில் நிம்மதி கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். எங்கும் கலிமா தாங்க நமக்கு இன்பம் தரக்கூடியது. கலிமாவை நவுத்திட்ட எல்லாமே துன்பமா மாறும். வேதனையின் மேல் வேதனை தான். அல்லாஹ் கலிமாவை அறிந்து விளங்கி சொக்கி மகிழ்ந்து வாழக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.